ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சுடர் கேவலமான பிளான் போட்டு பண்ண ஒரு விஷயத்தினால இப்போ நம்ம மல்லி கில்லியா மாதிரி இந்த சுடர் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே எல்லா உண்மையுமே தெரிய வருது. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, சுடருக்கு வேற வழியே இல்லாமல், ஏன்னா வந்து ராஜுவும் ரஞ்சிதாவும் சுடரை மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்கவுமே சுடருக்கு ரொம்ப வந்து பயம் வர ஆரம்பிக்குது. ஆகா, இதுக்கு மேலே வந்து இவளுங்க கிட்ட தப்பிக்கவே முடியாது, இப்படியே விட்டு வச்சுட்டா இவளுங்க கிட்ட நம்ம கையும் களவுமா மாட்டிடுவோம் அப்படின்ட்டு சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளானை தீட்டி, என்னை மல்லி என்ன பண்ணான்னு தெரியுமா, அது தெரியாமல் நீங்கள் என்ன இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க, நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன், நான் போய் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிறாங்க. போயிட்டு கடகடன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஜன்னலை மட்டும் உஷாராக திறந்து விட்டு தூக்கு வச்சுக்கிறாங்க. தூக்கு வைக்கவே ராஜுக்கும் ரஞ்சிதாவுக்கும் வெலவெலான்னு ஆயிடுச்சு. என்னடி இவ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கா, இவ இப்படி பண்ணுற பார்த்தா நம்ம போலீஸில் ஜெயிலில் போய் நம்ம கழி தின்னுடுவோம் போலையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கு. ராஜுமா ஏதாவது பண்ணுமா, இவங்க பண்ணுற காரணத்தினால நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஜெயிலுக்கு போயிடுவோம் போலையே அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் பயம் வந்து உடனடியாக வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறா ராஜி. விஜய்க்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள் மாமா, அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து, ரேணுகா எதுவும் பண்ணாத ரேணுகா, ப்ளீஸ் ரேணுகா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், உனக்கு என்ன, நான் மல்லியை வந்து கேட்கணும் அவ்வளோதானே, நான் மல்லியை வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லவுமே உடனே இந்த சுடர் இருந்துக்கிட்டு, அந்த மல்லி கூட இதுக்கு மேலே நீங்கள் பேசக்கூடாது, மல்லி கூட சேரக்கூடாது, மல்லிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சரி எனக்கும் மல்லிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் மல்லி கூட பேச மாட்டேன், ஆனால் நீ இப்படி மட்டும் தயவு செஞ்சு பண்ணாத ரேணுகா அப்படின்னு சொல்லவுமே, சரி நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவுமே, நான் உடனே இப்போ உடனடியாக வந்துட்டு கிளம்பி வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு இப்போ உடனடியாக கிளம்பி வர்றாங்க நம்ம விஜய். வந்ததுமே வந்து மல்லியை ஒரு பலார்னு கன்னத்தில் அற விட்டு, என்ன மல்லி என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கே, எப்படி நீ ரேணுகா விட்டு போக மனசு வந்தது அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. விஜய், என்னன்னு தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி மல்லி சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்னன்னா, விஜய் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே மல்லி வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுமே, ஏன்னா பொழுதாய் போயிடுச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு தேடியும் வேஸ்ட்டு, நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு மல்லியும் அந்த அண்ணனும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுமே, இங்கே பாரு மல்லி, இங்கே தான் அந்த ரேணுகா இருக்கா அப்படி சுடர் இருக்கான்னு சொல்லவுமே உடனே வந்து, இங்கே என்ன பண்ணுறடி அப்படின்னு கேட்க, அப்போ தான் ராஜுவும் ரஞ்சிதாவும், அவள் எங்கே பண்ணா என்ன, நீ விட்டுட்டு போயிட்டல, இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு எந்த இடமே கிடையாதுன்னு சொல்லவும், என்ன உளறிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் எதுவும் உளறிட்டு இல்லை, இந்த ரேணுகா வந்து சாவ போயிட்டா, அதனால் வந்து விஜய் இதுக்கு மேலே உங்க கூட பேச மாட்டான், சேர மாட்டான், உன்னை இந்த வீட்டிலே வச்சுக்க மாட்டான், இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துறது முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவுமே மல்லிக்கு வெலன்னு ஆயிடுச்சு. ஐயோ, என்ன விஜயே என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரான்னு சொல்லவுமே உடனே வந்து நம்ம மல்லி வந்து, அண்ணா இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தால் அது மிகப்பெரிய முட்டாள்தனமாக போயிடும்னா, நம்ம கண்டிப்பாக வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் மல்லி, இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த அளவுக்கு போயிட்டதுக்கு அப்புறமே நம்ம சும்மா இருந்தோன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் போகும், அதனால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையண்ணா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்ருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போலீஸ்கிட்டே போயிட்டு இவளை பற்றி கேட்டுருவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், இப்படியே விட்டு வச்சுட்டு இருந்தால் சரி வராது, பார்த்துப்போம் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் போலீஸ்கிட்ட போய் எல்லா டீட்டெயிலையும் கேட்டு வந்துட்டாங்க. அதனாலவே இப்போ இந்த சுடர் வந்து வசமாக வந்து சிக்க போகிறா. இப்போ விஜயை காட்டுறாங்க. விஜய் வராரு. விஜய் வந்ததுமே வந்துட்டு, எப்படி நீ என் பொண்டாட்டியை கொலை பண்ண பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லவும், சும்மா நிறுத்துங்க விஜய், வாய்க்கு வந்தபடி தயவு செஞ்சு வந்து உளறிட்டு இருக்காதீங்க, இதுக்கு மேலே நீங்கள் உளர்னீங்கன்னா அவ்வளோதான், என்ன நடக்குன்னே தெரியாது, ஃபஸ்ட்டு இவ யார் தெரியுமா, இவர் எனக்கு அக்காவே கிடையாது தெரியுமான்னு சொல்லவுமே விஜய்க்கு கோவம் வந்துடுது. மல்லி, நீ இவ்வளோ கீழ்த்தரமாக யோசிப்பேன், இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க விஜய், இதுக்காக கண்டிப்பாக வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க விஜய்ன்னு சொல்லவும், இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மல்லி இருக்குது, அதான் நீ யாருன்னு நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேனே, இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே மல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், எல்லா உண்மையும் நான் வர வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லையா. இப்போ உடனடியாக நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுடர் கழுத்தை பிடிச்சி, உண்மையை சொல்கிறீ, நீ மட்டும் உண்மையை சொல்லலாம் ஜெயிலுக்குள்ளே போய்டுவோன்னு சொல்லுவோமே,
இவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. கழுத்தை பிடிச்சி நெரிக்காம வேற வழியே கிடையாது. உன்னை உயிரோட இருக்கிற நேரம் செத்தாதாண்டி எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்குமே அவளுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, இவன் இப்படி நம்மள பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்துல மல்லி நீ முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க மல்லி அப்படின்னு சொல்றாங்க. யார் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கிறது? நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னால் அனுபவிக்க முடியாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே நான் உன்னை மன்னிக்க போகிறதே இல்லை மல்லி அப்படின்னு சொல்லுவோமே, இப்போ தாங்க விஜய்க்கு இவ யார் என்னன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்து தெரிய வருது. தெரிய வந்ததுமே ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னை மன்னிச்சிடு மல்லி, நான் இவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே வந்து மோசமாக நடந்துக்கிட்டேன்னு, அதனால் என்னை மன்னிச்சிரு மல்லின்னு சொல்லுவேன். இல்லை பரவாயில்ல விஜய், இது உங்கள் மேலே தப்பு இல்லை, எல்லா தப்புமே இவன் மேலே தான். இவ தானே உங்களை முட்டாள்தனமாக வந்து ஏமாற்றிட்டா, அதனால் உங்கள் மேலே கண்டிப்பாக வந்து தப்பு இல்லை விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இப்போ தான் வந்து மனசே ஆறுதலாக இருக்குது. ஆகா நம்ம எப்படியோ வந்து தப்பிச்சிட்டோம், இதுக்கு மேலே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறா. இதனால் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே வந்து மோசமாக தான் வந்து எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. இதனாலே வந்து பல பிரச்சனைகள் வந்து உருவாக காத்துட்ருக்கு. எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணுறது, எல்லாத்தையும் எப்படி வந்து சரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இல்லை இன்னும் எப்படி வந்து பிரச்சனைகள்லாம் வந்து உருவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம மல்லி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. என்ன நடந்தாலும் இவங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆனால் வந்து விஜய் வந்து என்ன மாதிரி யோசிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஏன்னா விஜய் கையில் தான் இருக்குது எல்லாமே, வந்து விஜய் கையில் மட்டும்தாங்க இருக்குது. விஜய் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பண்ணணும். எப்படி பண்ண போகிறாரு, எந்த மாதிரி வந்து கொண்டு வர போகிறாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பல பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வர காத்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம மல்லி எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.